பேரு பரி திரிபாட்டி, வயசு 10. உங்க பொண்ணு எப்ப காணாம போனா? 18 மாசத்துக்கு முன்னாடி. 18 மாசமா? அதாவது 1.5 வருஷம் ஆகுதா? அதுக்கு ரிப்போர்ட் கொடுக்க இப்பதான் வரீங்களா? இவ்வளவு நாள் எங்க போயிருந்தீங்க? அது நான் ஜெயில இருந்தேன். இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகி வந்தேன். நேரா இங்க வந்துட்டேன் ரிப்போர்ட் கொடுக்க. ஜெயில இருந்தியா? என்ன பண்ண? என் பொண்ணையே கிட்னாப் பண்ணிட்டதாவும் என் ஒய்ஃப் அதித்திய சூசைட் பண்ண தூண்டி விட்டதான் என் மேல கேஸ் போட்டாங்க. அப்படின்னா உங்களால தான் உங்க மனைவி சூசைட் பண்ணி இறந்தாங்களா? அதோட உங்க மக, அதான் நீங்க தேடிட்டு இருக்க பொண்ணு, அவளை கிட்னாப் பண்ணது கூட நீங்க தானா? யோ நீ ரைட்ரா? எதனா கதை சொல்லிக்கிட்டு இருக்கியா என்ன? உண்மையிலேயே உன் பொண்ணு காணாம போயிருக்காளா இல்ல? சொல்லுவாங்கல்ல, ட்ரூத் இஸ் ஸ்ட்ரேஞ்சர் தேன் ஃபிக்ஷன். அதாவது உண்மை கற்பனையை விடவும் ரொம்பவே விசித்திரமா இருக்கும். இந்த கேஸ் உண்மையிலேயே ரொம்பவே விசித்திரமா தெரிஞ்சது. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மகள் தொலைஞ்சு போனதா ஒருத்தர் ரிப்போர்ட் கொடுக்க ஸ்டேஷனுக்கு வரான். அந்த அப்பா அவரு தன்னுடைய மகளையே கிட்னாப் பண்ணதா, அப்புறம் தன்னுடைய மனைவிய சூசைடுக்கு தூண்டி விட்டதா சார்ஜ் போடப்பட்டு தண்டிக்கப்பட்டிருக்கான். புனித்தங்க கதை விட்டுக்கிட்டு இருந்தானா இல்ல உண்மையதான் சொல்றானா? 10 வயசு சின்ன பொண்ணு 1.5 வருஷமா காணாம போயிருக்கா. அவ பாதுகாப்பா இருப்பாளா? பரியுடைய கதைதான் என்ன? அட சப்பாத்தி நான் ஏற்கனவே சுட்டுட்டேமா, ஏன் திரும்ப சுடுற? பரிச்சல நான் தான் உங்ககிட்ட சொன்னல, நீ சின்ன பொண்ணு இதெல்லாம் செய்யாதானே. அது இருக்கட்டும், என்ன டிசைனா சப்பாத்தி சுடுற? அப்பா இது ஏன் தப்பு இல்ல, இந்த உருட்டுக்கட்டையோட தப்பு. சரியா சொன்ன. அப்பா நீங்க ஆபீஸ் போக லேட் ஆகுது, டயத்துக்கு போகணும் இல்லையா? அம்மாக்கு நான் சாப்பாடு கொடுக்கறேன். தங்கள் உத்தரவு இளவரசி, சென்று வருகிறேன். ததாஸ்துப்பா, கிளம்பு கிளம்பு. எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்குமா. சப்பாத்தி நல்லா இருக்குல்ல? சப்பாத்தி ரவுண்டாவும் இருக்கு, சாஃப்டாவும் இருக்குமா. நீதான் செஞ்சியம்மா? நான் தான் சப்பாத்தி சுட்டேன். என்னுடைய பரி மம்மியை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. ஓ வாலு பொண்ணு, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது பாரு, ரெடியா போ. அதித்தி, நேத்து மதியானம் மருந்து போடாம மறந்துட்டியே. இந்த மாத்திரைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடணும், மறந்துட்டியே. இன்னைக்காச்சும் மறக்காம போடு. சாப்பிடுறதையும் மறந்துட்டியா? இப்ப யார் இதை சாப்பிடுவாங்க? சாப்பிடலன்னா அப்புறம் எப்படி எங்க இருந்து தெம்பு வரும்? வா நான் ஊட்டி விடுறேன். இந்தா. எல்லா வேலையும் நீங்க தான் பார்க்கணும் இல்லையா? ஆபீஸ் வேலை, அப்புறம் வீட்டு வேலை, அப்புறம் பெரிய வேலை சமாளிக்கணும்ல. இந்த மாதிரி உடம்பு சரியில்லாம வாழ்றதை விட சாகிறதே மேல். அமைதியார், என் இடத்துல நீ இருந்திருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டியா? வந்துகிட்டு இருக்கேன். நீயா? ராஜு அங்கிள், மறுபடியும் ட்ரை பண்ணுங்களேன். ஏமா 4 வாட்டி அடிச்சாச்சு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், இன்னும் ஒரு தடவை. சரி, திரும்ப ட்ரை பண்றேன். அப்பா நீங்க ஏன் இன்னும் வரல? எங்க இருக்கீங்க? போன் எடுக்கல. சார், அவங்க பேர் பிரஜக்தா தத்தா. 3 வருஷமா இவங்க தனியா தான் வாழறாங்க. காலையில ஒரு வேலைக்காரன் சங்கர் வரான். பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரும் நேத்துல இருந்து சங்கரை இங்க பார்க்கவே இல்லையா. ஒரு பையன் இருக்கான் கோவிந்த், அவன் அமெரிக்காவில் இருக்கான். கபோர்டையும் வீட்டையும் பார்த்தா திருடி இருக்காங்கன்னு தெரியுது. ஆனா கதவோட மெயின் என்ட்ரன்ஸ்ல ஃபோர்ஸான என்ட்ரி தெரியல. திருட நம்மளை குழப்பறதுக்காக வேற எதையோ பண்ணியிருக்கான்.
திருட வந்தவன் ஏதோ ஒரு பொருளை தேடி இருக்கான். ரைட் சார். அதனால தான் இந்த ரூம் அப்புறம் இந்த பொருட்கள் சிதறி இருக்கு. அப்பா என்ன அப்பா என்னாச்சு பரி? எதுக்காக அழுவுற? நீங்க என்ன இங்க? ஆ? போலீஸா? போலீஸ் இங்க என்ன பண்றாங்க? அதித்தி, அதித்தி, இது எப்படி ஆச்சு சார்? இது எப்படி ஆச்சு? அப்பா அப்பா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணும்போது நீங்க ஃபோன் எடுக்கல. அதுக்காக அம்மா தாத்தாக்கு ஃபோன் பண்ணாங்க. அவர் தான் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. இன்னைக்கு இங்க தான் இருக்கணும். அம்மா யார் வந்திருக்கா பாருங்க. அம்மா இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். அவ சூசைட் பண்றதுக்கு நீதான் தூண்டி விட்டுருக்க. என்ன பேசுறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. நான் ஆபீஸ்ல இருந்தேன். அதித்தி காலையில நல்லா தானே இருந்தா. இது எப்படி ஆச்சு? என்கிட்ட நடிச்சு காட்டாது. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரை விடுங்க, நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். உண்மை கண்டிப்பா வெளியில வரும். சார், இவன் தான் என் பொண்ணை கொலை பண்ணியிருக்கா. முதல்ல எங்க கிட்ட சொல்லாம என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இருந்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். இவனுக்கு வீடு கொடுத்தோம், கார் வாங்கி கொடுத்தோம். ஆனா இவனுக்கு என் பொண்ணு மேல கொஞ்சம் கூட பாசமே இல்ல. அதித்தியோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது. நான் அவளை என் கூட கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். ஆனா இவன் அவளை வீட்டுக்கு அனுப்பல. எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, எங்களை வேலை செய்ய விடுங்க. நீங்க பாடியை கொண்டு வாங்க. ப்ளீஸ் ரிலாக்ஸ். சார், நெய்பர்ஸ் கூட பேசும்போது தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுது. ஷோனத்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டீலர் இருக்கான். அவனுக்கு ப்ராஜெக்டா கூட கார் பார்க்கிங் விஷயமா ஒரு சண்டை நடந்திருக்கு. அட ஒரு 10 நிமிஷம் வண்டி நிறுத்தினா இப்ப என்ன பிரச்சனை? என் வீட்டு முன்னாடி என்ன நிப்பாட்டுற? வண்டி எடு. அட இங்க பாரியா, பார்க்கிங்கே இல்ல. ஒரு 10 நிமிஷம் தானே. இங்க பாரு, என் வீட்டு முன்னாடி வண்டி நிக்க வச்சிருக்க. முதல்ல எடுன்னு சொல்றல. இத பாரு, ஓவரா கத்தனான்னு வையன், வீட்டுக்குள்ளேயே பார்க் பண்ணிடுவேன். உன்னை நீ என்ன பெரிய ஆள் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா சொல்றேன், வண்டி எடு, இல்லனா நடக்கிறதே வேற. ஏய், ஓவரா ஆடினான்னு வையன், ஆட்டத்தையே அடக்கிடுவேன். டேய், உன் கார் முதல்ல எடு, வண்டி எடு. இங்க இருந்து முதல்ல வண்டி எடு. நீ மட்டும் இப்ப வண்டி எடுக்கல வை, உன் வண்டி டயர் எல்லாம் கழட்டி பசங்களுக்கு விளையாட கொடுத்துருவேன். பாத்துக்கிட்டே இரு. தொலைற. ஆனா இந்த அவமானத்தை மறக்க மட்டும் மாட்டேன், மறக்கவும் விட மாட்டேன். குடு. பிரமாதமா, திடீர்னு எங்க இருந்து உங்களுக்கு இவ்வளவு தெம்பு வந்தது? நான் பண்ண மாலிஷ் நல்லா தான் வேலை செய்யுது போலயே. ஆமா காயத்ரி, உன்னதான் தேடிக்கிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் நல்லா மசாஜ் பண்ணி விடு. மூட்டு வலி வேற ஆரம்பிச்சிருச்சு. வா போலாம். சரிம்மா, வாங்க உள்ள போலாம். ப்ராஜெக்டா மேடம் அந்த வீட்டை அவனுக்கு விற்கணும்னு எதிர்பார்த்தான். ஆனா ப்ராஜெக்டா மேடம் ஒத்துக்கல. இதுக்காக அவன் அதிகமா தொல்லை கொடுத்துட்டே இருந்தான். இப்போ அவன் எங்க இருக்கான்? தலைமறைவாயிட்டான். ராஜக்தா தத்தாவோட வேலைக்கார சங்கர், அவனோட அப்டேட்? இல்ல சார், அவன் மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதோட தன்னுடைய வீட்லயும் இல்ல. சார், இந்த சங்கர் ப்ராஜெக்டா மேடம் கூட ரொம்ப நல்லா இருந்திருக்கான். சங்கரோடைய அம்மா ப்ராஜெக்டா மேடம் கிட்ட தான் வேலை பார்த்தாங்க. அவங்க அம்மா இறந்த பிறகு ப்ராஜெக்டா மேடம் அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க. அப்படின்னா சங்கருக்கு ப்ராஜெக்டா மேடமோட வீட்டை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஷோனக்கையும் காணோம். 2 பேரும் ஒன்னா காணாம போயிருக்காங்க. இது கோயின்சிடன்ஸா இருக்காது. அவ என்னோட பொண்ணியா? வரவும் போறவங்க கிட்ட எல்லாம் என் பொண்ணு அனுப்பி வச்சிருக்கா. என்ன பேசுறீங்க? அவ வேற யார் கூடவும் போல, தன்னோட தாத்தா கூட தான் போயிருக்கா. தாத்தா பர்மிஷன் லெட்டரோட தான் இங்க வந்தாரு. என்ன நீங்க? வாவ் தாத்தா, இருமா, உனக்கு புது Dress வந்திருக்கு. போய் சேஞ்ச் பண்ணிக்க. சரி தாத்தா. பரிச்சலம், வா வீட்டுக்கு போலாம். வா. ஏய், ஒரு நிமிஷம். பரிக்கண்ணா, நீ உள்ள போ. Dress சேஞ்ச் பண்ணிக்க போ. எதுக்கு? அண்ணா அப்பா, பரி உள்ள கூட்டிட்டு போ. பரி, என்னதெல்லாம்? ஒரு நிமிஷம். நான் பொண்ணு இழந்து எப்படி தவிக்கிறேனோ அதே மாதிரி உன் பொண்ணுக்காக நீ தவிக்கணும். அப்போதான் ஒரு அப்பனோட வலி என்னன்னு உனக்கு புரிய வரும். கிளம்ப முதல்ல. எனக்கு பொண்ணுதான் வேணும். ஏன் தள்ளுறீங்க? வெளியே எனக்கு பொண்ணுதான் வேணும். வெளியே பொண்ணுதான் வேணும். பரி, போக மாட்டேன். என்ன விடுங்க. அப்பா
சார், நான் ப்ரொஜெக்டா மேடமுடைய பையன் கோவிந்த் கிட்ட போன்ல பேசினேன். அவருக்கு சங்கரை பத்தி எதுவுமே தெரியாதான். ஷங்கரோ ஷோனகோ இவங்க 2 பேர்ல யாரோ தான் குற்றவாளி. சார், சங்கரோட ஃபோன் சண்டிகரில் ஆக்டிவேட் ஆயிருக்கு. அவ சிம் கார்டை மாற்றிருக்கணும். அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவனோட டீட்டெயிலை கொடுத்துரு. எப்படியாவது சங்கரை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கணும். சார், திரும்பவும் அதையே சொல்கிறேன். கோர்ட் என்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு தீர்ப்பு சொல்லாது. உன்னோட வீடு, காரு எல்லாமே லீகல் படி உன் மனைவி பேரில் இருக்கு. உன் மேலே பேங்க் லோன் வேற இருக்கு. கோர்ட் இது எல்லாத்தையுமே தான் பார்க்கும். குழந்தைய வளர்க்குறதுல நீ ஒரு இன்காம்பிடென்ட்னு தான் பார்க்கும். என்ன வக்கீல் சார், என்னால என் பொண்ணை நல்லா வளர்க்க முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். அவுட் ஆஃப் கோர்ட் நீ செட்டில்மெண்ட் பண்ணுறது தான் உனக்கு நல்லது. சரி, ஆனா பரி என் வீட்டில் தான் இருப்பா. வீக்கெண்ட்ல பரி இவன் வீட்டில் இருக்கணும்னு நீங்க கேட்டிருக்கீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். வாரத்துல 2 நாள் பரி இவனோட இருப்பா. அப்படி பார்த்தா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வீக்கெண்ட் ஆரம்பமாயிடுச்சு. அப்போ பரியை நான் இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நான் அவளை ஸ்கூல்ல இருந்தே கூட்டிட்டு போயிடுறேன். சரி. அம்மா 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 வந்துகிட்டே இருக்காங்க. உனக்கு ஜுரம் இருக்கு, அது இறங்கிடும். சரியா? கொஞ்சம் சாப்பிடு, கொஞ்சம் சாப்பிடு. எழுந்துரு. ஆமாண்டா கண்ணா, கொஞ்சமா எழுந்து சாப்பிடு. டெம்பரேச்சர் செக் பண்ணிடலாம். கட்டு. இவளுக்கு என்னாச்சு? அது வந்து குழந்தைக்கு ஜுரம் அடிக்குது ரொம்பவே. கோரா, பயப்படாத கண்ணா, எல்லாம் சரியாயிடும். அதான் நான் வந்துட்டேன்ல. என் செல்ல குட்டி. பரி ஸ்கூல்ல இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் தான் அவளை காலையில ஸ்கூல்ல வந்து விட்டேனே. என்ன சார், எல்லா பசங்களும் வீட்டுக்கு போயாச்சு. பரி ஸ்கூல்லயே இல்ல. அதுவும் இன்னைக்கு நான் அவளை பார்க்க கூட இல்ல. எப்படியா சொல்ற? நான் இப்பவே பரியோட டீச்சர் கிட்ட போய் பேசுறேன். சார், எல்லாரும் போயாச்சு. நான் இப்பவே டீச்சர் கிட்ட பேசணும். என்ன உள்ள விடு. போய் பேசுங்க. இவங்க தான் கிளாஸ் டீச்சர். போங்க, போய் பேசிக்கோங்க. இது வரைக்கும் பரி ஒரு கிளாஸையும் மிஸ் பண்ணல. இன்னைக்கு வராததால எங்களுக்கே சந்தேகமா இருந்தது. மேடம், இதுக்கு சாத்தியமே இல்ல. நான் தான் அவளை கார்ல கூட்டிட்டு வந்து இந்த ஸ்கூல் கேட்ல விட்டுட்டு போனேனே. சார், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. நாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துடுறோம், செக் பண்றோம். ஏதாவது தெரிஞ்சதுன்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். அது வரைக்கும் வீட்ல, அக்கம் பக்கத்து வீட்ல தேடி பாருங்க. எங்கேயாவது விளையாடிட்டு இருக்க போறா. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. பரி இங்க தானே இருக்கா? இங்க பாருங்க, நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்க என் பொண்ணு 2 நாள் என் கூட தங்கலான்னு. அப்புறம் எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க? ஏன் பண்ணீங்க? சொல்லுங்க. என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுற? பரிய நீ தான் கடத்தி இருக்க. நான் கடத்தினா? ஆமா, நீ தான் கடத்தி இருக்க. போன தடவை பரிக்காக நான் கொஞ்சம் இறக்கம் காட்டினேன். என் பொண்ணோட மரணத்தை கூட நான் பெருசா எடுத்துக்கல. இனி முடியாது, இனி முடியாது. உண்மையை சொல்லு. என் பேத்தி பரி எங்க இருக்கா? சொல்லலைன்னா போலீஸை கூப்பிடுவேன். கண்டிப்பா கூப்பிடுவேன். அப்படியா? நல்லது, போலீஸை கூப்பிடுங்க. என் பொண்ணு காணாம போயிருக்கா. போலீஸ் கிட்ட சொல்லிதான் ஆகணும். போன போடுங்க. நான் இங்கே உட்கார்ந்துருக்கேன். போலீஸ்க்காக வெயிட் பண்றேன். கூப்பிடுங்க. நீ இப்பதான் வரியா? ஆபீஸ்ல இருந்து வரும்போது கௌரவ கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன்ல. நீ தான் இன்னைக்கு சீக்கிரம் வரதா சொன்ன. அதனாலதான் உன்னையே இன்னைக்கு போய் அவனை கூப்பிட்டு வான்னு சொன்னேன். நீ எவ்வளவு போய் சொல்ற தெரியுமா? உன்கிட்ட பேசுறதுக்கு வெறுப்பா இருக்கு. நீ வெளியில என்ன பண்ற, ஏது பண்றன்னு எல்லாம் தெரியும் எனக்கு. சொல்லு, நான் என்ன பண்றேன்னு சொல்லு. உனக்கு தான் தெரியல, சொல்லு. வா சொல்லு. சார், என் பேத்தியை காப்பாத்துங்க. இவன் என்ன வேணாலும் பண்ணுவான். இவன் அவளை கொன்னுடுவான். சார் ப்ளீஸ், சார் என் பேத்தியை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ், இவர் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க பரிய தேடுங்க. கண்டிப்பா எவனோ ஸ்கூல்ல இருந்து தான் பரிய கடத்திட்டு போயிருப்பான். நீங்க தானே ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டீங்க? ஆமா சார், நான் தான் ஸ்கூல்ல விட்டானா. சார், நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா? நான் அவளோட அப்பா. அது எல்லாம் தெரிஞ்சிரும். கூட்டு போங்க. சார், நீங்க தப்பு பண்றீங்க. விடுங்க சார். இழுத்துவாங்க. தப்பு பண்றீங்க. நான் கடத்தல சார். விடுங்க, விடுங்க. என்ன சார் சொல்றது கேளுங்க சார். விடுங்க சார். சார், எல்லாத்துக்கும் அவர்தான் காரணம். சார் 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 சொல்றது கேளுங்க சார். என் பொண்ணையே நான் கடத்திட்டேன்னு சொல்லி என்னையே நீங்க அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டீங்க. நான் கத்துனேன், கதர்னேன். ஆனா என் பேச்ச யாருமே கேட்கவே இல்லை. அங்க அதித்தியோட அப்பா என் மேல எல்லா கேஸையும் போட்டுட்டாரு. ஒரு கேஸ்ல ஜாமீன் கட்டா இன்னொரு கேஸ்ல என்ன அரெஸ்ட் பண்றீங்க. 18 மாசத்துக்கு அப்புறம் தான் எனக்கு பெயிலே கிடைச்சிருக்கு.
இதுக்கப்புறம் நான் பரிய பாருங்க நீங்க என்ன கதை சொல்றீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. நான் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணி. அதுக்கு நான் என்ன பண்றேன் சார்? உங்க பின்னாடி அலைஞ்சு எனக்கு 18 மாசம் ஓடி போச்சு. இப்போ நீங்க என் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுத்தே ஆகணும். நாங்க கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவோம். நீங்க கோஆபரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல. இப்ப 18 மாசம்லாம் போக மாட்டேன். ஆயுள் கைதியா ஜெயிலுக்கு போக போற. இந்த தடவை உன் நடிப்பெல்லாம் செல்லாது, புரியுதுல? சூப்பர் சார், எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு புரியுது. ஆனா பரி என்னோட பொண்ணு, அவ என்னோட உயிர். அவளை நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பரி கடத்தப்பட்டது அப்பா கிட்ட இருந்து விலகி இருக்கிறது 2 பேரோட தலையெழுத்தா இல்ல யாராவது யோசிச்சு பிளான் பண்ணி சதி திட்டம் போட்டாங்களா? இல்லனா ஒரு அப்பங்காரன் வெக்கமே இல்லாம மட்டமா போய் தன்னுடைய பொண்ணையே கடத்தி வச்சுக்கிட்டு மாமனார் கிட்ட இருந்து பணம் பிளாக்மெயில் பண்றானா? எது எப்படியும், ஆனா இங்க நிக்கிற கேள்வி 1.5 வருஷமா பரி எங்க இருக்கா? போலீஸ்காரங்க பிராஜக்தாவோட கொலகாரனை நெருங்கிட்டாங்க. சங்கரை தேடி போலீஸ்காரங்க சண்டிகருக்கே வந்துட்டாங்க. லோக்கல் போலீஸ வச்சு அவங்க சங்கரை பிடிச்சாங்க. சார் சார் அடிக்காதீங்க சார். சார் நான் உண்மையை சொல்றேன் சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். ப்ளீஸ், நான் அம்மாவை கொலை பண்ணல. எனக்கு சண்டிகர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு நான் தான் அம்மா கிட்ட சொன்னேன். வாழ்க்கையில நான் முன்னேறி போகணும்னு அம்மா தான் ரொம்ப விரும்பினாங்க. அவங்க கிட்ட சொல்லிட்டு தான் நான் வேலைக்கான ஃபார்மே ஃபில்அப் பண்ணேன். அம்மாவுக்கு என் வேலையை பற்றி எப்போ தெரிஞ்சதோ அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. 10,000 ரூபாவும் கொடுத்தாங்க. தெய்வத்தை விட அம்மா ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்க. அவங்கள போய் நான் ஏன் கொலை பண்ணணும்? சார், நான் வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்தது தெரிஞ்சிருந்தா நான் அம்மாவை விட்டு போயிருந்திருக்க மாட்டேன். டேய், நடிக்காதரா. இவ்வளவுதான் நீ அழுது காட்டினாலும் நாங்க நம்ப மாட்டோம். உன் கூட வேற யாரெல்லாம் இருந்தது? ஷோனா உன் கூட தானே இருந்தா? மர்டர் பண்ணீங்க, திருடுனீங்க, அதை பங்கு போட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிட்டீங்க. நான் எதுவும் பண்ணல சார். சார், அந்த ஷவுனக்கா கூட இருக்கலாம். அவன் பெரிய ரவுடி சார். டேய், ஷோனக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்டா. அப்புறம் உண்மையை வர வைக்கிறேன். போனை எடுக்கவே மாட்டேங்கிறான். இன்னைக்கு வரட்டாம எங்க போய் சுத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியல. ஹலோ 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 ஹலோ, இருங்க. எங்க போறீங்க? நான் உள்ள போகணும். என்ன உள்ள போக விடு. அப்படியெல்லாம் உள்ள போக கூடாது. பர்மிஷன் வேணும். நீ புதுசா வந்திருக்க, உனக்கு தெரியாது. நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி என் பொண்ணை டெய்லி இங்க தான் கொண்டு வந்து விடுவேன். என் பொண்ணு இங்க தான் படிச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்ன உள்ள விடு. அட நில்லுங்க, இப்படி எல்லாம் போக முடியாது. என்ன தடுக்கற? நான் உள்ள போக கூடாது சொல்றேன்ல. இல்லாத என்ன? நான் இப்போ உங்ககிட்ட மரியாதையா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லனா விரட்டி அடிப்பேன். ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. போயா. என்ன தள்ளாதயா? நான் உள்ள போணும். என் பொண்ணை பத்தி விசாரிக்க. வெளியில போடா. சார், லேடி பேரு தீபிகா மாலி. அவங்க கணவர் பேரு சஞ்சீவ். மகன் கௌரவ் கூட இங்க இருந்திருக்கான். வீடை பார்க்கும்போது திருடி இருக்கிறது தெரியுது. சம்பவம் நடக்கும்போது இவளோட ஹஸ்பண்ட் எங்க இருந்தா? சார், நான் மீட்டிங்காக கான்பூர் போயிருந்தேன். இன்னைக்கு காலையில் வந்தப்போ என் பையனையும் காணோம். சார், உங்களை கெஞ்சி கேட்குறேன், என் பையனை கண்டுபிடிச்சு கொடுங்க ப்ளீஸ் சார். அவன் கான்பூரில் தான் இருந்தாங்கிறத அவனோட கிளைண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஃபோன் ரெக்கார்ட்ஸ், டோல் ரெசிப்ட் அப்படின்னு எல்லா ப்ரூஃபும் இருக்கு. அப்போ சஞ்சீவ் கொலை பண்ணலன்னு நல்லாவே தெரியுது. நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் குழப்பமான கேஸ். முதல்ல கௌரவம் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். சரி, ஒன்று பண்ண. நைட் 11லேருந்து காலையில் 5 o'clock வரைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா சிசிடிவியும் செக் பண்ண. க்ளூ கிடைக்கலாம். சரி சார்.
எங்கடா என் பொண்ணு? என் பொண்ணு எங்க இருக்கா? உண்மையை சொல்லு. மரியாதையா உண்மையை சொல்லு. என் பொண்ணு எங்க? என் பொண்ணு எங்க சொல்லு. டேய் நீ தானடா காலையில ஸ்கூலுக்கு வந்தது? எவ்வளவு வேணுமோ என்ன அவ்வளவு அடிச்சுக்க. ஆனா எனக்கு என் பொண்ணை தேடி கண்டுபிடிக்கணும், அதுக்கு உதவி பண்ணு. அவ அந்த ஸ்கூல்ல இருந்து தான் காணாம போனா. எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ், எனக்கு ஹெல்ப் பண்ணு. பரிங்கிற பொண்ணு காணாம போயிருக்கா. இது நடந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நான் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனா உன் பொண்ணை பத்தி யாரும் எதுவுமே பேசல. ஆனா பரி காணாம போனப்ப அதுக்கு 15 நாளைக்கு முன்னாடி குஷின்னு ஒரு பொண்ணு காணாம போனா. பரி காணாம போன 15 நாள் முன்னாடியா? ஆச்சரியமா இருக்கு. இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு. என்னைக்கு பரி காணாம போனாலோ அன்னைக்குதான் ராஜுங்கிற கார்டு வேலையை விட்டான். தம்பி, எப்படியாவது அந்த வாட்ச்மேனுடைய போட்டோ அப்புறம் அவனோட அட்ரஸ் எப்படியாச்சும் எனக்கு கொடுத்தீனா நான் அதை வச்சு என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சுப்பேன். இந்த பாரு, என்னோட பரிக்காக இந்த உதவியை நீ பண்ணினா நான் எப்படியாச்சும் அவளை கண்டுபிடிச்சிடும். ப்ளீஸ் எனக்கு உதவி பண்ணு. சார், தீபிகா மர்டர் அன்னைக்கு எவ்வளவு கார்கள் அந்த வீட்டு பக்கமா போச்சோ எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணு. இந்த கார் அந்த ஏரியால யாருதுமே கிடையாது. இது ராஜஸ்தான் கார். ஒருவேளை நம்பர் பிளேட் ஃபேக்கா இருக்கலாமே, திருட்டு வண்டியா கூட இருக்கலாம். இல்ல சார், அப்படி இல்ல. கார் ஓனருடைய டீடைல்ஸ் கிடைச்சாச்சு. ராஜஸ்தான்ல அல்வார்ங்கிற இடத்துல கனிராம் சௌத்ரி பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. நாங்க அங்க போலீஸ்க்கு டீடைல்ஸ் அனுப்பியாச்சு. அவங்க விசாரிச்சுட்டு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க சார். தள்ளுங்க தள்ளுங்க, வழி விடுங்க. வாங்க சார். இந்தா, இது கார்டு ராஜுவோடைய அட்ரஸ். சரியா? அப்புறம் இதா ராஜுவோடைய போட்டோ. நீ இந்த போட்டோவை என்னோட மொபைலுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறியா? அனுப்புறேன். தீபிகா கௌரவோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தாச்சு. தீபிகாவை கேங் ரேப் பண்ணிருக்காங்க, அப்புறம் கழுத்தை நெருக்கி கொண்டு இருக்காங்க. இது கௌரவோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ். நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். பிரஜெக்டா தத்தாவை எந்த ஆயுதத்தால அடிச்சாங்களோ அதே வெப்பனால இவனையும் அடிச்சிருக்காங்க. இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியரா இருக்கு. பிரஜெக்டா கௌரவ் 2 கேஸும் கனெக்டட் தான். அடிக்கிறதுக்கு ஒரே மாதிரியான வெப்பன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 இடத்துல திருட்டும் நடந்திருக்கு. அதோட ஃபோர்ஸான என்ட்ரியும் நடக்கல. சார், பிரஜெக்டா தத்தா கேஸ்ல இருக்க சஸ்பெக்ட்ஸ் சங்கர் ஆர் ஷானவ், அவங்களுக்கும் தீபிகா கேஸ்க்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் தெரியல. அண்ட் பிரஜெக்டா கேஸ்ல சிசிடிவி ஃபுட்டேஜும் கிடைக்கல. சரி, ஒன்று பண்ணு. ப்ரொஜெக்டாவோட அக்கம் பக்கத்தில் தீபிகா ஏரியாவில் கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜை அங்கே காட்டு. ஓகே சார். ஏதாச்சும் கண்டிப்பாக கிடைக்கும். சார் சார், கொஞ்சம் இதை ரிவைண்ட் பண்ணுங்க சார். இவங்க மாலிஷ் பண்ற காயத்ரி. உங்களுக்கு தெரியுமா? ப்ரொஜெக்டா வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. பிரமாதம்மா, எங்க இருந்து திடீர்னு இந்த தெம்பு வந்தது? நான் செஞ்ச மாலிஷ் நல்ல வேலை செஞ்சது போல இருக்கு. இவங்களை கடைசியா எப்போ பாத்தீங்க? இவங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சார் சார், காயத்ரி பத்தி இன்ஃபர்மேஷன் எடுக்கும் போது தான் தெரிஞ்சது. காயத்ரிய கோமதி நகர்ல பாத்திருக்காங்க. எல்லாருக்கும் காயத்ரியோட வீடியோவை காட்டு. கோமதி நகர்ல மூல முடுக்க எல்லாம் தேடி பாருங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன க்ளூ கிடைச்சா கூட போதும். அது காயத்ரி கூட கனெக்டடா தான் இருக்கும். காயத்ரி மட்டும் நம்ம கையில சிக்கிட்டானா 2 கேஸுக்கான க்ளோஷர் நமக்கு கிடைக்கும். ரைட் சார். என்னப்பா என்ன பண்ற? அண்ணா, அந்த வாட்ச்மேன் ராஜு இங்க தானே இருக்கான்? இருக்கான்ல, இருந்தானா? என்ன சொல்றீங்க? அவன் எங்க வீட்டுல தான்ப்பா இருந்தான். திடீர்னு வீட்டை விட்டுட்டு போயிட்டான். கடைசியா நீங்க எப்போ அவனை பாத்தீங்க? அது 1 மாசத்துக்கு முன்னாடி மங்கல்பூரியில தான் பார்த்தேன். மங்கல்பூரியா? அவன் என்ன பார்த்து கண்டுக்காம போயிட்டான்ப்பா. அட கொஞ்ச நேரம் இருப்பா, ஒரு அயோக்கிய பையன். சார், நம்ம உளவாளி ரஃபி ஃபோன் பண்ணான். கோமதி நகர்ல ராஜஸ்தான்ல இருந்து கிராஃப்ட் பர்சன் வந்திருக்காங்க. அந்த குரூப்ல காயத்ரிய பாத்திருக்காங்க. மூவ். எஸ் சார். எல்லா டெண்டையும் செக் பண்ணுங்க. எஸ் சார்.
சார் டென்ட்ல யாருமே இல்ல. சார் ஒரு பொண்ணும் இருக்கு. சார் காயத்ரியோடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு. மரணம் கார்டியாக் அரெஸ்டால ஆகிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இதான் வந்திருக்கு. வயசானவள மாதிரி இருக்கா, ஆனா அவளோட வயசு கம்மி. சார் காயத்ரி ஃபோன் அன்லாக் ஆயிடுச்சு. ஆனால் அதில் சிம் கார்டும் இல்லை, கான்டாக்ட் நம்பர்ஸும் இல்லை. சில ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருக்கு. எல்லாமே அவளோட ஃபோட்டோ தான். ஒரே ஒரு ஃபோட்டோவில் மட்டும் இன்னொரு பொண்ணு இருக்கா. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு அனுப்பியிருக்கேன், பாருங்க சார். காயத்ரியை தவிர்த்து இந்த பொண்ணு அந்த கேங்கோட மெம்பரா இருக்கலாம். மற்ற போலீஸ் ஸ்டேஷனுக்கு இந்த போட்டோஸ் அனுப்பு சார். காயத்ரியோட பாடி கிடைச்சதும் நம்ம ஆளுங்களை அனுப்பி காயத்ரியோட போட்டோவை அங்க எல்லாருக்கும் காட்ட சொல்லு. இன்ஃபர்மேஷன் கொடுக்கறவனுக்கு இனாமும் கிடைக்கும்னு போய் சொல்லு. ஓகே சார். ராஜு, ராஜு, ராஜு. சார் காயத்ரி போன்ல எந்த பொண்ணோட போட்டோ கிடைச்சதோ இந்த பொண்ணு பார்க்க அவள மாதிரியே இருக்கா. பொண்ணு பார்க்கிறதுக்கு அப்படியே தான் இருக்கா, ஆனா போட்டோல பெரியவ மாதிரி தெரியுது. எங்க கிடைச்சது? சார் அஜ்மீருக்கு பக்கத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இவளோட பாடி கிடைச்சது. காயத்ரி மாதிரியே இவளுடைய மரணமும் ஹார்ட் அட்டாக் தானா. என்னதான் நடக்குது? இவனோட போஸ்ட்மார்ட்டமும் காயத்ரியோடது ஒரே மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு 18-20 வயசு மாதிரி இருக்கு. இவளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் 10லேருந்து 12 வயசு பொண்ணோடது. அப்படின்னா இவ ரியல் ஏஜ் காயத்ரி வயசு கம்மியா இருக்கு. ஆமா சார். இந்த பொண்ணு பேரு குஷி. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாராபங்க் போலீஸ் ஸ்டேஷன்ல மிஸ்ஸிங் ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. அப்ப இந்த பொண்ணுக்கு வயசு 10. 10 வயசா? 10 வயசு பொண்ணு 2 வருஷத்துல எப்படி 18லேருந்து 20 வயசு பொண்ணு மாதிரி இருப்பா? அஜ்மீர் போலீஸ்காரங்க குஷியோடைய பாடிய அம்மா கிட்ட கொடுக்க போனாங்க. ஆனா அவங்க வாங்க மறுத்துட்டாங்க. அவங்க சொன்னது அவங்க பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான் இறந்தாங்களாம். அப்பவே அவங்க எல்லா காரியங்களையும் முடிச்சிட்டாங்களாம். அதோட இது குஷியா இருக்காதுன்னு அவங்களும் போட்டோவை பார்த்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க பொண்ணுக்கு 10 வயசு தான். 2 வருஷத்துல எப்படி 18 வயசு ஆகும்? சார் எங்க பொண்ணு இறந்து 2 வருஷம் ஆகுது. மறுபடியும் எதுக்காக நீங்க இங்க தொல்லை கொடுக்க வரீங்க? ராஜஸ்தான்ல ஒரு டெட் பாடி கிடைச்சது. அது என்னவா? சார் அது என் பொண்ணோட பாடியே கிடையாது. அப்புறம் போலீஸ்காரங்க டிஎன்ஏ கூட பண்ணாங்களே. அந்த டிஎன்ஏ உங்க கூட எப்படி மேட்ச் ஆகும்? ஏன்னா குஷி தான் உங்களுக்கு பிறக்கலையே. அடாப்ட் தானே பண்ணீங்க, எப்படி மேட்ச் ஆகும்? என்ன நடந்ததுன்னு மரியாதையா சொல்லிடு, இல்லைன்னா ஜெயில இருப்ப. நான் என் பொண்ணை அடாப்ட் தான் பண்ணேன். எல்லாம் நார்மலா தான் இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவ ஸ்கூல்ல இருந்து காணாம போயிட்டா. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். ஆனா என் பொண்ணு எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணேன். ஸ்கூல்காரங்க எனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. ஏன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா ஸ்கூல் பேரு கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்களும் கால் பண்ணாங்க. அவங்க என்கிட்ட பாடியை எடுத்துட்டு போக சொன்னாங்க. அங்க போய் பார்க்கும்போது அவ அப்படியே என் பொண்ணு மாதிரியே இருந்தா. நானும் அங்க போய் இவ என்னோட பொண்ணுதான்னு சொல்லிட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? பணத்துக்காக பொண்ணை விடுத்திருக்க. வளர்க்க முடியலன்னா எதுக்காக அவளை அடாப்ட் பண்ண? உன் பொண்ணுடைய நிலைமை என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இதுதான் உன் பொண்ணோட நிலைமை. இது வேற ஏதோ ஒரு பொண்ணு. பெரியவளா இருக்கா, ஆனா என் பொண்ணு சின்னவ. அதோ அவதான் என் பொண்ணு. பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கா. இங்க என்ன நடக்குது? ஷார்ட் பீரியட்ல எப்படி இவ்வளவு பெரிய பிசிக்கல் க்ரோத் ஃபாஸ்டா வளரும்? எதையும் மறைக்க கூடாது. குஷியை நீ என்ன பண்ணன்னு சொல்லிடு. சார் இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. ஆமா சார், 1 மாசத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்திருந்தான். அவன் என்கிட்ட சொன்னா என் பொண்ணு காணாம போன கொஞ்ச நாள்லயே அவன் பொண்ணு பரியும் காணாமா. யார் அந்த ஆளு? ஹலோ,
2 போட்டோ ஒரே இடத்துல எடுத்திருக்கு. புனித், உங்க பொண்ணு பரியும் குஷி மாதிரியே காணாம போயிருக்கா. இன்னைக்கு நீங்க அவளை தேடுறீங்க. உங்க பொண்ணை நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ஆனா இது விஷயமா உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்க மறைக்காம எனக்கு சொல்லியே ஆகணும். கிரண், இவரை கூட்டிட்டு போய் ராஜுகளோட டீட்டெயில்ஸை எடுத்துரு. ஸ்டேட்ல லுக் அவுட் நோட்டீஸை ஒட்டிடு. 2 ராஜுவும் காயத்ரி கூட கனெக்டட். பெரிய சம்பவத்தை பண்ண போறாங்க. ஓகே சார். ஒரு வழியா கனெக்ஷன்ஸ் எல்லாம் கிடைச்சது. பரியும் குஷியும் காணாம போனதுக்கு நடுவுல ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. போலீஸ்க்கு ராம்பூர்ல இருந்து ஒரு நல்ல லீடு கிடைச்சது. பாராபங்க் மாதிரியே ராம்பூர்லயும் கொள்ளைகள், திருட்டு எல்லாம் நடந்திருக்கு. அதோடைய ஆபரேஷன் மெத்தட் ஒரே மாதிரியே இருந்திருக்கு. போலீஸ்காரங்க எப்ப தன்னுடைய தேடுதல் வேட்டைய ஆரம்பிச்சாங்களோ முக்கியமானவங்க சிக்கினாங்க. நீ சஜீவ் அப்புறம் தீபிகா வீட்டில் வேலை பார்த்தல, எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கேங்குக்கு நீ தானே இப்போ கொடுத்த? ஆமா சார், என்னோட வேலை செய்யற விதமே இதுதான். காயத்ரி உங்க கேங்கோட லீடர் தானே? அவளை விட்டுட்டு எதுக்காக ஓடுனீங்க? சார், காயத்ரிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது. அவளை அடக்கம் பண்ணலான்னு நாங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தப்பதான் நீங்க திடீர்னு அங்க வந்தீங்க. நாங்களும் அங்கிருந்து ஓட வேண்டி வந்தது. இவ குஷி, இவ தான் பரி. இவங்களுக்கும் உன்னோட கேங்குக்கும் என்ன கனெக்ஷன்? இந்த பொண்ணு எங்க கிட்ட வந்திருந்தா, ஆனா இந்த பரி எங்க கிட்ட வரலையே சார். ஒருவேளை இவ வேற கும்பலுக்கிட்ட போயிருக்கலாம்னு நினைக்கிறேன் சார். சார், இங்க இந்த மாதிரி நிறைய கும்பலுங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. குஷி காணாம போறப்போ அவ பார்க்க இப்படிதான் இருந்தா. குஷியோட பாடி கிடைச்சப்போ அவ இப்படி இருந்தா. 10-12 வயசு பொண்ணு 1.5 வருஷத்துல எப்படி இந்த மாதிரி வளர்ந்தா? மாத்திரை எல்லா வேலையும் செய்யும் சார். 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள 10ல இருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கிற பொண்ணுங்க எல்லாரும் 18ல இருந்து 19 வயசு பொண்ணா மாறிடுவாங்க. என்ன மாதிரியும் காயத்ரி மாதிரியும் சார். நீங்க பெண்களை வெளியே வித்துக்கிட்டு இருந்தீங்க. இது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான வேலை இல்லை. பொண்ணுங்களுக்கெல்லாம் நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். வர்றவங்களை எல்லாம் சந்தோஷமா வச்சுக்கணும், ஆங்கிலத்தில் பேசணும், சாப்பிட்ற முறை எப்படி நடக்கணுங்கிறது வரைக்கும் நாங்கள் சொல்லி கொடுப்போம். அப்பதான் எங்களுக்கு விசா கிடைக்கும், பொண்ணுங்களும் எக்ஸ்போர்ட் ஆவாங்க. இந்த பொண்ணு பாரு, இவளை பத்தி ஏதாச்சும் தெரியுமா? நீங்க லேட்டா வந்திருக்கீங்க. இந்நேரம் இந்த பொண்ணுங்களெல்லாம் ஸ்டாக் எடுத்து அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் மும்பைக்கு, சில பேர் துபாய்க்கு. அப்படியே இந்த பரியை நீங்க காப்பாத்திட்டாலும் உங்களுக்கு அவளை அடையாளம் தெரியாது. ஏன்னா இப்ப பார்க்க எப்படி இருப்பான்னு தெரியாது. சார், சில பழைய ஆர்டிகல்ஸ் எடுத்திருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி மும்பை போலீஸ் ஒரு கேங்கை பிடிச்சிருக்கு. அவங்க குழந்தைங்களை வெளிநாட்டுக்கு விற்கிறவங்க. மும்பை சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி பேண்டி பஜார்லேருந்து 16 பொண்ணுங்களை ரெஸ்கியூ பண்ணோம். அவங்களோட வயசை பார்க்குறப்போ அவங்களோட உண்மையான வயசை விட அதிகமாக இருந்தது. நமக்கு ஒரு சின்ன லீடு கிடைச்சிருக்கு. ராஜஸ்தான்ல இருந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை மும்பைக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குமா? சார், அந்த மாதிரி டிப்ஸ் எதுவுமே இது வரைக்கும் கிடைக்கல. ஆனால் இதை சோர்சஸ் மூலமாக கண்டுபிடிக்கலாம். சரி, இது லெஃப்ட்ல போங்க. சொல்லு, உனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சொல்லு, சொல்லிடு. சொல்லு, அந்த பொண்ணுங்களா எங்க? சார், எனக்கு தெரியாது. நான் பெண்களுக்கு இங்க சமைக்க தான் இங்க வந்துட்டு போவேன். அதுக்காக பணம் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் நான் சமைச்சிட்டு இங்க இருந்து போயிடுவேன். அதோட இவங்க தான் எனக்கு வேற ஒரு இடத்துல வேலை பார்த்து தரேன்னு சொன்னாங்க. அங்க நிறைய பொண்ணுங்க இருக்காங்களா? ஏய், ஒரு நிமிஷம். அந்த இடம் எங்க இருக்கு? சார், இந்த பக்கம். வாடா கான்ஸ்டபிள், பிடிங்க அவனை. வாங்க, எல்லாரும் வெளியே வாங்க. இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க. சார், இங்க 6 பொண்ணுங்க தான் இருக்காங்க. அப்படின்னா மத்த 20 பொண்ணுங்க ஏர்போர்ட்டுக்கு ஏற்கனவே போயாச்சு. இவங்கள ஹேண்டில் பண்றவன் சொன்னான் 2 நாள்ல இவங்களும் போயிடுவாங்களாம். ஷிர்கே சார், அந்த பொண்ணுங்க ஏர்போர்ட்டுக்கு போயிடவே கூடாது சார். ஆனா சார், இதுல யாருமே பரி இல்ல. ஒருவேளை பரியை ஷிஃப்ட் பண்ணிருக்கலாம்.
சார், என்னோட பொண்ணு பரி, அவளை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுதா? பரி செல்லம், அப்பாடா செல்லம், பரி அப்பாடா, எனக்கு சப்பாத்தி சுட்டு கொடுப்பியே ரவுண்டா, மறந்துட்டியா? நான் தான் உனக்கு தலையில மசாஜ் எல்லாம் பண்ணி உனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டியா? நீ அப்பா கூட விளையாடுவே, சப்பாத்தி சப்பாத்தி சுட்டு கொடுப்பியே ஞாபகம் இல்லையா? அப்பாவை ஞாபகம் இல்லையா உனக்கு? உன்னை எங்கெல்லாமோ தேடி அலைஞ்ச பரி. என்னம்மா? அப்பா, அப்போ அப்பாடா, அப்பா அப்பா, நான் தான் அப்பா, நீதான் அப்பாவோட பரி, அப்பாவோட பரி, அப்பாடா அப்பா, அப்பாடா. பரி இப்ப தன்னுடைய அப்பா கூட இருக்கா, பாதுகாப்பா இருக்கா. ஆனா அவ உடம்பு கூட இந்த விளையாட்டு நடந்திருக்கு. அதுல இருந்து வெளியே வர கொஞ்சம் காலம் ஆகும். இப்ப பரிக்கு கவுன்சிலிங் கொடுக்கறாங்க. பரி தலையெழுத்து நல்லா இருந்தது, அந்த சக்கர வியூகத்துல இருந்து வெளியே வந்தா. ஆனா எல்லா பெண்களோட தலையெழுத்தும் இப்படி கிடையாது. போலீஸ்காரங்க என்கொயரி பண்ணி வேட்டையாடும் போது யூபில இந்த மாதிரி பல கேஸ், பல கேங் இருந்ததா தெரிய வந்துச்சு. இது ஒரு ஹோல்சேல் மார்க்கெட் மாதிரி. இங்க வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் மாதிரி பெண்களை விக்கிறாங்க, பெண்களை வாங்குறாங்க, ஏலம் போடுவாங்க, ஏலத்துல வாங்குவாங்க. உலகம் முழுவதும் இந்த பெண்களோட உடம்பு விற்கப்படுது. ஒரு விஷயம் சொல்லவா, நாளைக்கு இதே மார்க்கெட்ல நம்மளுடைய பொண்ணு, இல்ல நம்ம வீட்ல இருக்கிற தங்கச்சி, இல்ல நம்ம சிநேகிதி கூட விற்கப்படுவா. கேட்கறதுக்கே அருவருப்பா இருக்கு, எரிச்சல் வருது. ஆனா கேட்டுதான் ஆகணும், புரிஞ்சுதான் ஆகணும். எல்லாத்தையும் நம்ம தடுத்தாகணும். எதுக்காக இந்த மார்க்கெட் நடக்கணும்? ஒருத்தன் விக்கிறதுக்கு காரணம் ஏன்னா ஒருத்தன் அதை வாங்குறான். இது நம்ம சொசைட்டில நம்ம முன்னாடி தான் நடக்குது. இதை எடுத்து போலீஸ்காரங்க மட்டும் போராடக்கூடாது, நம்ம சொசைட்டியும் எதிர்த்து போராடணும். இதெல்லாம் நம்மளுடைய பொறுப்பு. எல்லா பெண்களுக்கும் பாதுகாப்பு கிடைக்கணும். ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும்னு சொல்லக்கூடாது, அது ஒரு பெண்ணுடைய உரிமை. இப்ப நான் திவ்யாங்கா திரிபாட்டி தயா உங்ககிட்ட இருந்து விடை பெறுகிறேன். ஒரு புது கேஸோட சந்திக்கலாம். அது வரைக்கும் கிரைம் பேட்ரோல பாருங்க. விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.